ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம், மகிழ்ச்சி, சுகம் மாத்திரம் அல்ல, பலன் கொடுக்கிற ஒரு தேவன். நம்ம எந்த காரியம் செய்வதற்கும் பலன் வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில சோதனைகள், பிரச்சனைகளை மேற்கொள்ள ஆவிக்குரிய பலன் வேண்டும். படிப்பதற்கு நல்ல கான்சென்ட்ரேட் பண்ணி படிப்பதற்கு நல்ல சுக பலன் வேண்டும். ஒரு வியாபாரம் செய்வதற்கு சரீரத்தில் நல்ல சுக பலன் இருந்தால் தான் செய்ய முடியும். ஒரு வேலை செய்வதற்கு நல்ல ஆரோக்கியம் பலன் இருந்தால் தான் செய்ய முடியும். சில பொறுப்புகளுக்கு ஆட்களை தெரிந்தெடுக்கும் போது மெடிக்கல் டெஸ்ட் வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இவங்க ஆரோக்கியமா இருக்காங்களா, பலனா இருக்காங்களா பார்த்து தான் பொறுப்பு கொடுப்பாங்க. அப்ப இந்த பலன் அவசியம். ஆண்டவர் தன்னுடைய ஜனத்துக்கு பலன் தருகிறவர். இஸ்ரவேலின் தேவன் அவர். இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற இஸ்ரவேல் மக்களுக்கு மாத்திரம் அல்ல, நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் என்று வேதம் சொல்லுகிறாரு. இயேசுவினால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருமே ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். அப்ப நீங்களும் அவருடைய பிள்ளைகள் தான். உங்களுக்கு பலன் தருவார். எனக்கு ரொம்ப பலவீனம், என்னால சோதனை மேற்கொள்ள முடியல, வேலை செய்ய முடியல, கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, பிசினஸை கவனிக்க முடியல, சரீரம் பலவீனப்பட்டு விடுதுன்னு கலங்குறீங்களா? கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு பலன் தருவார். உங்களுடைய பலவீனம் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறும். உங்களை பலப்படுத்தி வல்லமைப்படுத்தி உங்களுடைய பொறுப்புகளை, கடமைகளை நிறைவேற்றி முடிக்க கிருபை தருவார். பயப்படாதங்க, சோர்ந்து போகாதங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு பலன் கொடுக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று தைரியமா சொல்ல முடியும். அந்த பலனை பெற்றுக்கொள்றீங்களா? ஒரு நிமிடம் இருதயத்துல கை வைங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு பலன் தருகிற தேவன் என்று வாசித்தபடி நீங்க எனக்கு பலன் கொடுங்க. என் இருதயத்தை பலப்படுத்துங்க, சரீரத்தை பலப்படுத்துங்க, என் ஆவியை பலப்படுத்துங்க. நான் எல்லாவற்றையும் செய்து முடிக்க, ஜெயம் எடுக்க நீங்க என்னை பலப்படுத்தி பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.